சரி, இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை காலம் நீங்கள் இருக்க போகிறீங்க? இன்னும் 1.5 வருஷம். அதுக்கு பிற்பாடு உங்களுடைய நிலைமை என்ன? மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திரும்ப நீங்கள் உட்கார போகிறதே கிடையாது. நிச்சயமாக மக்கள்லாம் வெறுத்துட்டாங்க டோட்டலாக. ஆக இப்படி மக்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றவர்களை நீங்கள் இப்போ கைது பண்ணி குஷி ஆனந்தை கொண்டு போய் மண்டபத்தில் வச்சு அவருக்கு இப்போ வரைக்கும் சாப்பாடு கூட கொடுக்காம கொடுமைப்படுத்துகிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவர் எந்த கட்சியாவது இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், அவர் மக்களுக்காக குரல் எழுப்புறார். அது மட்டும் இல்லை, அருமையான தம்பி விஜய் அதை நம்முடைய ஆளுநரை சந்தித்து இதை நிச்சயமாக சொல்லியிருப்பார். இப்படி ஒரு காரியம் நடக்குதே, நீங்கள் ஏன் சும்மா இருக்கிறீங்க கூட கேட்டிருக்கலாம். ஒருவேளை நானும் அரசியல்வாதியாக இருந்தால் ஆளுநரை போய் சந்திப்பேன். ஆனால் ஆன்மீகவாதியாக இருக்கிறதுனால நான் உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய சர்ச்சில் நான் அந்த பிள்ளைக்காக நான் ப்ரேயர் பண்ணேன் நான். ஏன்னா பாருங்கள், அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த பிள்ளையுடைய பேரை ஏன் வெளியே சொன்னாங்க? முதல் காரியம். அடுத்து இந்த மாதிரி சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க வேறு சொல்கிறாங்க. இதெல்லாம் தவறு இல்லையா? அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கெட்டுப்போம். உன் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி, உன் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நம்ம அப்படி சிந்தனை பண்ணி பார்க்கணும். நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி நடந்தால் நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கணும்.